ஹாய், வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னா வல்லாரை சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் கனவு தோட்டத்துலேருந்து வல்லாரை நிறைய பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இதில் நாட்டு வல்லாரை, சைனீஸ் வல்லாரைன்னு இருக்குது. சைனீஸ் வல்லாரை நல்லது கிடையாது, இந்த நாட்டு வல்லாரை தான் ஒரிஜினலுங்க. இது கூட நம்ம புதினா வாங்கிட்டு வந்தது க்ளீன் பண்ணிவிட்டு அதோட அடியில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் பழுத்தது எல்லாமே எடுத்திருக்கேன். அதே மாதிரி மல்லியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அதை வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் விடுறேன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். நான் வந்து கருப்பு உளுந்து போடுறேன், உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தாளிக்கிறது எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து போட்டுட்டேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானது தானே. இட்லியே வந்து நான் இப்போ கருப்பு உளுந்துலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல் போட்டிருக்கேன். புளி வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காயில் பாதி அளவு, நல்லா இதுக்கு வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சோன்னா தான் நல்லாயிருக்கும். அதை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த கீரைகள் எல்லாத்தையும் புதினா, வல்லாரை, மல்லி எல்லாமே அதில் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் உங்ககிட்ட நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எனக்கு இதுவே சட்னி ஜாஸ்தியாக தெரிஞ்சனால 2 கொத்து மட்டும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதங்கினோன்னா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதில் 2 டீஸ்பூன் நான் தேங்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுனா கூட எடுத்துக்கலாம். பட் தேங்காவை சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பெசறதுக்கு கூட இந்த துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, உண்மையாவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. மிக்சியில இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பா அரைச்சுக்கணும், அப்பதான் அது சாதத்திலேயோ இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். இப்ப நான் இதுல வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். அது கூட சூடான இட்லி வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த துவையலை ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்த்தியானது கூட. தேங்க்யூ.